ஏழாம் இடத்தில் இருந்த சனி கண்ட சனி, 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே, அது நடந்துருச்சே. என்னை எனது பதவியிலிருந்து, என்னுடைய உழைப்பிலிருந்து, என்னுடைய உத்தியோகத்திலிருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள். இதுதான் நடந்தது. ஒரு நல்ல பதவி, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுல நிறைய விஷயம் கை கெட்டியது, வாய் கெட்டல அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த ஃபீல்டுல அவர்கள் கொடுத்த வாய்ப்பை விட, அவர்கள் கொடுத்த சம்பளத்தை விட, அவர்கள் கொடுத்த மரியாதையை விட இன்னொரு நல்ல ஒரு ஹை பிளாட்ஃபார்மில் போய் அமரக்கூடிய அமைப்பு, வாய்ப்பு, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். இதுல நம்ம இன்னும் கிடுக்குப்பிடி போட்டு பலனை பார்த்தோம்னா, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா, 8ஆம் வீட்டுல லக்னம் போட்டு பார்த்தால் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தில் அமரப்போகிறது. இது உங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம். கன்னிராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். என்னன்னா, 7ஆம் இடத்தில் இருந்த சனி கண்ட சனி, 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே, அது நடந்துருச்சே. என்னை எனது பதவியிலிருந்து, என்னுடைய உழைப்பிலிருந்து, என்னுடைய உத்தியோகத்திலிருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள். இதுதான் நடந்தது. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்தில் குரு வக்ரம். அப்போ குரு வக்ரம்னாவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தனத்தை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தனத்தை, அதாவது ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல பதவி, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுல நிறைய விஷயம் கை கெட்டியது, வாய் கெட்டல அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இங்க ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, பாக்யாதிபதி சேர்க்கை, தர்ம கர்ம அதிபதி யோகமாக 6ஆம் இடத்தில் அமர்கிறது. சார் 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தானே சார், இது எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த 6ஆம் இடங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும், தொழிலுக்கு பாக்கியமாகவும், பாக்கியத்துக்கு தொழிலாகவும் வருகிறது. இப்ப இந்த கூட்டணி 6ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராகுவுடன் சேர போகிறது. ராகு என்ன பண்ண போறாருன்னா, உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ராகுவும் மட்டும் அங்க இல்ல, சூரியனும் அசுப கிரகம் உபஜயஸ்தானத்துக்கு வராரு, செவ்வாயும் அசுப கிரகம் உபஜயஸ்தானத்துக்கு வராரு. இப்ப ராகு புதன் சுக்கிரனுடைய பவரை சேர்த்து எடுத்து மேக்னிஃபை பண்ணி உங்களை மேலும் மேலும் உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம், போட்டி தேர்வுகளில் வெற்றி, வம்பு வழக்கில் வெற்றி, கடன் நோயில் வெற்றி, எதிரியில் வெற்றி, இந்த அனைத்து விஷயத்தையும் கொடுப்பார். ஆக்சுவலா பார்க்க போனோம்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்தையே 6ஆம் இடம் தான் குறிகாட்டுகிறது. அப்போ உங்களை யாரெல்லாம் வெளியே போ அப்படின்னு சொன்னார்களோ அதே இடத்தில், அதாவது அந்த ஃபீல்டுல அவர்கள் கொடுத்த வாய்ப்பை விட, அவர்கள் கொடுத்த சம்பளத்தை விட, அவர்கள் கொடுத்த மரியாதையை விட இன்னொரு நல்ல ஒரு ஹை பிளாட்ஃபார்மில் போய் அமரக்கூடிய அமைப்பு, வாய்ப்பு, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். குறிப்பா பிசினஸ் பண்றோம், இந்த ரியல் எஸ்டேட் பண்றோம், மீடியா பண்றோம், இல்ல நாங்க ஒரு செலிபிரிட்டி, நாங்க ஒரு மாடலிங்ல இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், போட்டோகிராஃபி, இன்டீரியர் டெக்கரேஷன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறோம், டிஜிட்டல் டெக்னாலஜி, நூதனமான தொழில்நுட்பம், இதெல்லாம் யாரெல்லாம் நிறைய கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஜாக்பாட் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, மேலும் மேலும் மேன்மை, நிறைய வாய்ப்புகளை பெறுவது, அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், கடனை அடைப்பது, சொற்பமான வட்டிக்கு அரசாங்கத்திலிருந்து கடன் கிடைப்பது, தேவையில்லாத கடனை எல்லாம் தீர்த்து கொண்டு ஒரு சேஃப் ஜேர்னி, ஒரு லாங் டேர்ம் பிளான்,
இதுல நம்ம இன்னும் கிடுக்குப்பிடி போட்டு பலனை பார்த்தோம்னா, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா 8ஆம் வீட்டுல லக்னம் போட்டு பார்த்தால் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தில் வந்து அமரப்போகிறது. இது உங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம். அது குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் தொழில இருப்பவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சார் சூரியன் மறையுதே சார் அப்படின்னா, அவர் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் மறையட்டும். அப்போ உங்களுக்கு விரயம் வேண்டாம், விரயம் ஏற்படாது. அது ஒரு விதத்துல பார்த்தா கூட நமக்கு அந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ இது உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஆதாயம். இப்போ உங்க லைஃப் பார்ட்னருக்கு உண்டான வாய்ப்பு, அவர்களுக்கு உண்டான அந்த திறமைகளை வெளியே எடுத்து கொடுத்து அதற்குண்டான நிறைய சந்தர்ப்பங்களையும் வாடிக்கையாளர்களையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத முழுவதுமா வெளியே கொடுத்து அதற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெறுவார்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு அவர்களுக்கு கைக்கு எட்டியது. ஆனா கடைசி நேரத்துல அவர்களே சில விஷயத்தை கோட்டை விட்டு விட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படாது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் மட்டும் குறிப்பா நீங்க வெளிநாடுகள்ல போய் முதலீடு அப்படின்னு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா உங்களை சாட்டான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இந்த விஷயத்தை நான் நாளை பார்த்துக் கொள்கிறேன், நாளைக்கு நான் இதனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்களாகவே ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் இருந்தால், குறிப்பா புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்தால் டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பீடாக நடக்கும். கன்னிராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குரு மங்கள யோகத்தில் வரப்போகிறார். மேலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறவர் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஸ்பீடுங்கிறது இருக்கும். உங்களால் முடிந்த என்ன ஒரு சப்போர்ட் நீங்கள் செய்ய முடியுமோ அதனை அவர்களுக்கு செய்யுங்கள். குறிப்பா இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படியாவது அந்த லைஃப்பை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் தியரி எதுவாக இருக்கலாம், அதனை எக்ஸிக்யூட் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் துடிப்பாக செயல்படுவார்கள். ஆனால் அதற்குண்டான குருவை போய் நீங்கள் பார்த்து அந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்போ வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை சாட்டான் ஒரு பக்கத்தில் பார்ப்பதனாலும், இங்கு சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் அந்த ஃபிட்னஸ், அந்த வாக்கிங், இல்லைன்னா வந்து அந்த டயட்டு போன்ற விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்ல பார்த்தோம்னா, வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார். மிதுன ராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம், கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள். ஒரு 4 கிரகங்கள் வரிசை மகர ராசியிலிருந்து கும்பராசி மண்டலத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். பிப்ரவரி 4 புதன், பிப்ரவரி 6 வீனஸ் என்கிற சுக்கிரன், பிப்ரவரி 13 சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பிப்ரவரி 23 மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன், இவரும் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். நடுவில் பார்த்தோம்னா சந்திரன் வந்து பிப்ரவரி 2nd வீக் இந்த ராசியில் டிரான்ஸ்
டிரான்சிட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில். இதில் நம்ம தேடி பார்த்தோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது. இப்போ நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு நபர் மிதுன ராசி கடக லக்னம்னா மிதுனத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும், கடகத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள், தசா புத்தி, ஆட்டம், பிராணன், சூட்சுமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகிக் கொள்ளலாம். மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.